எலான் மஸ்க் புதிய கட்சி தொடங்கியது அபத்தமானது அப்படின்னு ஒரு கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். தான் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த அமெரிக்கா கட்சி அரசாங்க கடனை குறைப்பதிலும் பொறுப்பான செலவினங்களை ஊக்குவிப்பதிலும் கவனம் செலுத்தும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை மஸ்க் குறிப்பிட்டிருக்கிறாரு. 2 அல்லது 3 செனட் உறுப்பினர்கள் 8 முதல் 10 வரையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் பெறுவதை இலக்காக நிர்ணயித்து வேட்பாளர்களை களமிறக்க எலான் மஸ்க் திட்டமிட்டிருக்கிறார். மிக குறைந்த அளவிலான உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பங்கு வகிக்கலாம் அப்படிங்கிறது தான் எலான் மஸ்கோட திட்டமாக இருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. கடனை குறைத்து பொறுப்பான செலவினங்களை மட்டும் செய்வது, AI ரொபாட்டிக்ஸ் மூலம் இராணுவத்தை நவீனமயமாக்குவது, அதேபோல பசுமை ஆற்றலில் கட்டுப்பாடுகளை நீக்குவது, பேச்சு சுதந்திரம், இதையெல்லாம் தான் தன்னுடைய அடிப்படை கொள்கைகள் அப்படின்னு எலான் மஸ்க் குறிப்பிட்டிருக்கிறார். இடது வலது என இரண்டும் இல்லாமல் தன்னுடைய கட்சி மையவாத கொள்கைகளை கொண்டிருக்கும் அப்படின்னு மஸ்க் அறிவித்திருக்கிறார். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இடதுசாரி கொள்கைகளையும் வலதுசாரி கொள்கைகளையும் பின்பற்றக்கூடியதாக, இடதுசாரி கொள்கைகளை கொண்டிருப்பதாக டெமோக்ராட்ஸை பார்க்குறாங்க ஜனநாயக கட்சியை. வலதுசாரிகள் அப்படின்னு ரிப்பப்ளிக் பார்ட்டி பார்க்கப்படுகிறது. இப்போ இதுக்கு இடையில மையமாக இருப்பேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஊர்லேயும் ஒரு மையம் பற்றி கேள்விப்பட்டமேன்னு உங்களுக்கு தோணலாம். திரு கமல்ஹாசனுடைய மையம் மாதிரி இது இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழலாம். அல்லது ஆம் ஆத்மி மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய இடைக்கால தேர்தலில் தனது கட்சி போட்டியிடும் அப்படிங்கிறதும் எலான் மஸ்கினுடைய அறிவிப்பு.